அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பெண்டிங் வால்யூம் ஜோன், அதாவது ஏற்கனவே அவங்க ட்ரேட் ஆன லொக்கேஷனில் இருக்கிற மீதி இருக்கிற ரிமைனிங் வால்யூம் எந்தெந்த ஜோனில் இருக்குன்றதை பார்க்க போகிறோம். பெண்டிங் வால்யூம் ஜோனை பொறுத்த வரைக்கும் அது ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ட்ரெண்ட் இண்டிகேட்டரில் வரும். அதை நம்ம அட்வான்ஸ் கிளாஸில் கவர் பண்ணுவோம். இப்போது நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டியினுடைய பெண்டிங் வால்யூம் எங்கெங்கெல்லாம் இருக்குது, அப்படி எந்த ரேட்ஸில் இருக்குன்றதை செக் பண்ணலாம். வாங்க சார்ட்டுக்கு போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க சார்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸோட சார்ட். நிஃப்டி 50 இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. மார்க்கெட் 21,552 இந்த ரேஞ்சில் இப்போதைக்கு நம்ம திருவிழா மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஒன்ஸ் 21,552க்கு மேலே ஒரு ஹவர்லி க்ளோசிங் இருந்தால் மார்க்கெட்டில் சைட்வேஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அட் த சேம் டைம் 21,723 இந்த ரேஞ்சுக்கு மேலே மார்க்கெட் வந்து டெய்லியில் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் ட்ரெண்டே டோட்டலாக சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இந்த ரேஞ்ச் தான். ஒன்ஸ் இந்த ரேஞ்சில் மார்க்கெட் வந்து சைட்வேஸ்க்கும், இந்த ரேஞ்சில் மார்க்கெட் வந்து டோட்டல் ட்ரெண்ட் சேஞ்சிங்க்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் சார்ட் போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்துறது பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டியோடைய இண்டெக்ஸ் சார்ட். ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. மார்க்கெட்டோடைய பொசிஷன் பார்த்தீங்கன்னா இருக்கிற பொசிஷன்லேருந்து மார்க்கெட் கீழே இறங்கலாம். இன்கேஸ் மார்க்கெட் மேலே ஏறினா கூட அது 20,342 டச் பண்ணிட்டு கீழே இறங்கலாம். அது 20,342க்கு மேலே ஒரு ஹவர்லியில் க்ளோசிங் இருந்தால் மார்க்கெட் சைட்வேஸ்க்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த சேம் டைம் அது 20,654 அந்த ரேஞ்சுக்கு மேலே ஒன்ஸ் ஒரு டெய்லி க்ளோசிங் இருந்தால் ஒன்ஸ் அது வந்து டோட்டலாகவே ட்ரெண்ட் வந்து பை ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதில் இருக்குது. நெக்ஸ்ட் சார்ட் போயிடலாம். இப்போ நம்ம பார்த்துருக்கிற சார்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோடைய இண்டெக்ஸ் மூவ்மெண்ட் சார்ட். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட், இருக்கிற பொசிஷன்லேருந்து மார்க்கெட் கீழே இறங்கலாம். மார்க்கெட் மேலே ஏறுதுன்னா அப்படின்னு சொன்னால் 45,485 அந்த ரேஞ்சுக்கு டச் பண்ணிட்டு திரும்ப கீழே இறங்கலாம். இல்லை அந்த ரேஞ்சுக்குள்ளே எங்கோனாலும் இறங்கலாம். அது 45,485க்கு மேலே ஒரு ஹவர்லி க்ளோசிங் இருந்தால் மார்க்கெட்டில் ட்ரெண்ட் வந்து சைட்வேஸுக்கு சேஞ்ச் ஆகிடும். அட் த சேம் டைம் 46,309 அந்த ரேஞ்சுக்கு மேலே ஒரு டெய்லி க்ளோசிங் வந்தால் ஒன்ஸ் மார்க்கெட் வந்து டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிறதுக்கான ட்ரெண்டே டோட்டலாக சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் சார்ட் போயிடலாம். சரி, நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இப்போ நம்ம பார்த்த இந்த லெவல்ஸ் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ட்ரெண்ட் இண்டிகேட்டரில் வரும். இந்த இண்டிகேட்டர் நம்ம தரப்பில் அட்வான்ஸ் மார்க்கெட் கிளாஸில் கவர் பண்ணுறோம். ஒன்ஸ் அந்த டைமில் உங்களுக்கு இண்டிகேட்டர் நம்ம தரப்பில் கொடுத்துருவோம், கேல்குலேஷன் கொடுத்துருவோம். அந்த டைம் உங்களுக்கு சொல்லியும் கொடுத்துருவோம், அது எப்படி வரைகிறதுன்றதையும் ட்ரா பண்ணுறதுன்றதையும். உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நம்ம கிளாஸ் அரேஞ்ச் பண்ணுங்கள். ஃப்ரம் February 1st நெக்ஸ்ட் மந்த் 1 ஆப்ஷன் பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸஸ் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இப்போதைக்கு கேஷ் மார்க்கெட் மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஃபியூச்சர் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. நெக்ஸ்ட் February 1 நம்ம ஆப்ஷனையும் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஆப்ஷன் பேசிக்ஸ்லேருந்து நம்ம சொல்லித்தரோம். விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஸ்லாட்டை ஃபுட்டே புக் பண்ணிங்க. எப்பயும் நம்ம இதில் 1-to-1 கிளாஸ் தான் இருக்கும். 1-to-1 கிளாஸ் தான் இருக்கும். குரூப் கிளாஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுறது இல்லை. சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ குட் டே.